Airfoil powered by Nokia Lumia 630. இங்க பாருங்க. பெரியவங்க சொல்ற விஷயத்துல நிறைய உண்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வயசுல பெரியவங்க தலைமுடிய கண்ட இடத்துல தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நகத்தை வெட்டி ஸ்ட்ரைட்டா குப்பை தொட்டியில போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சொந்தமானது. அதை யாராவது தப்பா பிரயோகிச்சாங்கன்னா அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். கேட்கறதுக்கு வேணா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு கதை தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சின்ன ஊர் தான் இந்தூர். இப்பதான் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஷன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மாடர்னா ஆகணும், அழகா தெரியணுங்கிறதுக்காக புது புது வழிகளை கையாளுறாங்க. மால், பியூட்டி பார்லர்கள்ல மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இந்த புதுயுக வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக யாராவது பிளாக் மேஜிக், செய்வினை இந்த மாதிரி விஷயங்களை பிரயோகிச்சாங்கன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பயந்துட்டியா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு ஜீத்து மேத்தா. இந்த பக்கத்து கடை என்னோடது தான். இந்த பார்லர் ரொம்ப விசித்திரமானது. பொண்ணுங்க இங்க அதிக நாள் தங்குறதே இல்லை. இந்த 2 மாசத்துல நீ 4வது பொண்ணு. உள்ள அப்படி என்னதான் நடக்குமோ தெரியல. ஒண்ணு பொண்ணுங்க காணாம போயிடுறாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடத்துறது. உனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா, அவ பேரு ரச்சிதா. பாவம், அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. சுனேத்ரா, சுனித்ரா, நீ ஏன் வெளியில நிக்கிற? வா, உள்ள வா. இன்னைக்குதான் உன்னோட முதல் நாள் இல்ல? வேலை செய்யறதுக்கு முன்னாடி வேலையை முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவு செய்யணும், எவ்வளவு செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல கத்துக்க. சரி. மஞ்சள்ல கொஞ்சம் பாலேடு, தேனையும் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து போட்டா ஸ்கின் நல்லா இருக்குமாமே. மிஸ்ஸஸ் பாலிவால், அந்த காலத்துல உங்க பாட்டி சொன்ன டிப்ஸியா இன்னும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? காமினி மேடத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. அவங்க கிட்ட அழகுக்குன்னு ஒரு மேஜிக்கே இருக்கு. சுனேத்ரா, ஏன் நின்னுட்டு இருக்க? போ போ, க்ளீன் பண்ணு. ஏன் பாத்துட்டு இருக்க? சரி. ஆர் யூ ஷூர்? இந்த காமெடி மேடம் என்ன அழகாவும் யங்காவும் மாத்துவாங்களா? கண்டிப்பா. பெரிய பெரிய ஹீரோயின்களுக்கெல்லாம் இவங்க பியூட்டிஷியனா இருந்திருக்காங்க. இந்த படத்தெல்லாம் நீங்க பாக்கலையா? அது மேஜிக்கா என்னன்னே தெரியாது. ஆனா நிமிஷத்துல கிளையண்ட தலைகீழவே மாத்திடுவாங்க. அப்படியா? மிஸ்ஸஸ் பாலிவால், சில விஷயங்களை உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது. சாரி. காமினி மேடம், உங்களால எந்த பொண்ண வேணாலும் அழகாவும் எங்காவும் மாத்த முடியுமா?
நான் என்ன கேட்க வரேன்னா எந்த ஏஜா இருந்தாலும் பரவாயில்லையா? கண்டிப்பா ஸ்பெஷல் பியூட்டி ட்ரீட்மெண்ட்னால கண்டிப்பா முடியும். ஆனா இந்த ட்ரீட்மெண்டோட செலவு கொஞ்சம் அதிகமாகும். இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. திங்ஸா? என்ன திங்ஸ்? சாரி, பிசினஸ் ரூல்ஸ் எல்லாம் மீறி நான் தப்பி தவறி கூட உங்ககிட்ட அதெல்லாம் சொன்னேன்னா உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கும். அப்பதானே நீங்க அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்காம நீங்க ஏன் எங்களோட ஸ்பெஷல் பியூட்டி ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிரும். டேசி, எஸ் மேம். என்னோட அந்த ஆன்டி ரிங்கிள் க்ரீம் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஜஸ்ட் 2 minutes நீங்க வெயிட் பண்ணுங்க. டேசி. எஸ் மேம். நான் உங்க வீட்டு வழியா தான் போறேன். உன்னை டிராப் பண்ணவா? நோ மேம், நீங்க கிளம்புங்க, நான் போறேன். ஓகே. சுனித்ரா, எல்லாத்தையும் ஒழுங்கா க்ளீன் பண்ணிட்டு போகணும். நாளைக்கு காலையில வந்து பண்ணிக்கலாம்னு விட்டுறாத. சரி மேடம். பாய். டெய்சி மேம், இந்த முடிய தூக்கி போட்டுறவா? இல்ல இல்ல, இதெல்லாம் தூக்கி போடக்கூடாது. இது நமக்கு தேவை. சரி, நீ ஒரு வேலை பண்ணு, ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை அங்க வச்சுடு. ஆனா மேம், இந்த முடிய வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? சுனித்ரா, நீ வேலைக்கு வந்தது கிளீன் பண்ண, கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. யார் அது? சுனித்ரா திடீர்னு பார்லர்ல இருந்து ஓடி வரதை பார்த்து நான் என் கடையை விட்டு வெளியில வந்தேன். 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அது அவ காதுல விழவே இல்லை. ஏதோ பேய பார்த்து மிரண்டு ஓடின மாதிரி ஓடினா. அந்த காமினி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளு. அவங்க கிட்ட வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப நாளைக்கு தங்கினதே இல்லை. பாவம் சுனித்ரா. அவளை பார்த்தா என்னுடைய தங்கச்சி நந்தினி மாதிரியே இருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடி நோயினால பாதிக்கப்பட்டு இறந்துட்டா. ஆனா சுனித்ராவை பார்த்த உடனே நந்தினி திரும்ப வந்துட்டான்னு நினைக்க தோணுச்சு.
சுனித்ரா, என்னாச்சுமா? ஏன் லைட் போடாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ இன்னும் சாப்பிட கூட இல்ல. வந்ததுல இருந்து இந்த ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்க. என்னாச்சுமா? சொல்லுமா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சரி, அதெல்லாம் விடுமா. நீ இன்னும் எதுவும் சாப்பிடல. நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ காலையில பார்லருக்கு போகணும்ல? அம்மா, எனக்கு அந்த பார்லர் வேலை வேண்டாம். நாளையில இருந்து அங்க போக மாட்டேன். அங்க எதுவுமே சரியில்லைம்மா. நாங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். என்ன பொண்ணா? ஆமாம்மா, பொண்ணுதான். எந்த பொண்ணை பார்த்த? எனக்கு தெரியலம்மா. ஆனா வித்தியாசமா இருந்துச்சு. அந்த பொண்ணு அழுதுட்டே இருந்தாம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பைத்தியக்காரி, இதெல்லாம் உன்னோட மனப்பிரமதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, நான் நல்லா யோசிச்சுட்டேன். நான் இனிமே அங்க வேலைக்கு போக மாட்டேம்மா. போகவே மாட்டேன். சுனித்ரா, நீ இப்ப வேலைக்கு போலேனா அப்பா இந்த வீட்டு மேல வாங்கின லோன நம்மளால எப்படி திருப்பி கொடுக்க முடியும் சொல்லு? அப்புறம் இந்த வீடும் நம்மள விட்டு போயிடும். அப்புறம் நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. பார்லர் வேலைக்கு யாராவது இவ்ளோ அதிகமான சம்பளம் கொடுப்பாங்களா என்ன? அம்மா, உங்களுக்கே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. நான் பொய் சொல்லல. உண்மையிலேயே அங்க ஒரு பொண்ணு இருந்தா. நீ பொய் சொல்ற, நான் ஒண்ணு சொல்லலையேமா. இது கண்டிப்பா உன்னோட பிரம்மையாதாமா இருக்கும். நீ அதிகமா யோசிக்கிற, அதனாலதான். நீ இன்னும் 2 நாள் இந்த வேலைக்கு போ. அதுக்கப்புறமும் உனக்கு பிடிக்கலனா உடனே வேற வேலையை பத்தி யோசிக்கலாம். சரியா? சுனித்ராவால அவங்க அம்மா பேச்ச மறக்க முடியல. மறுநாளே கிளம்பி பார்லர் போயிட்டா. ரேகா ஹேமமாலினி பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சாகுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்துதான் பியூட்டி டிப்ஸை எடுத்துப்பேன். தேங்க்யூ. நீங்களே பாருங்க, நேத்து தானே கிரீம் போட்டு விட்டீங்க, அதுக்குள்ள என்னோட ரிங்கிள்ஸ் போயிடுச்சு. சுனித்ரா, பார்லருக்கு காலையில 9 மணிக்கு வரணும்னு சொன்னல, ஏன் லேட் ஆச்சு? சாரி மேம். அது போய் வேலையை பாரு. சீக்கிரம். மிஸ்ஸஸ் பாலிவால், உங்க பியூட்டி ட்ரீட்மெண்டோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணவா? கண்டிப்பா பண்ணிடுங்க. ஆனா என்ன செலவாகும்னு சொல்லிடுங்க. செலவா? இவ்ளோ பணமா? மிஸ்ஸஸ் பாலிவால், இந்த வயசுல அழகா தெரியணும்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிதானே ஆகணும். மேம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு சுனித்ரா, அட்வான்ஸ் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கோ. இல்ல மேம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னா, நேத்து ராத்திரி இங்க ஒரு சம்பவம் நடந்தது. வாங்க மிஸ்ஸஸ் பாலிவால், ப்ளீஸ் திஸ் வே. அப்படின்னா? அது மேம், நேத்து ராத்திரி நான் இங்க ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க மேம். அவங்க முகம் அப்படியே ரொம்ப... போதும், நிறுத்து சுனித்ரா. இந்த பார்லரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எல்லாரும் உன் மனசை கெடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுனித்ரா. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா உன் கண்ணுக்கு மட்டுமா தெரியும்? அது எனக்கு ஏன் தெரியல? இது வரைக்கும் இங்க வேலை செஞ்ச எந்த பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததே இல்ல. ஆனா மேம், போதும். உன் கைய காட்டு. கையில கருப்பு கயிறு கட்டி விடுறேன். கெட்டது எதுவும் ஒண்ணு அண்டாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கவனிக்கவே கவனிக்காத. வேலைய மட்டும் கவனி, சரியா? சரி, போய் வேலையை பாரு. சரி. ஆனா காமினி ரொம்ப தெளிவான ஆளு. உண்மைய பிரம்மன்னு சொல்லி சுனித்ராவை மழுப்பி அனுப்பிட்டா. பாவம், அந்த பொண்ணுனால எதுவுமே சொல்ல முடியல. பத்தாததுக்கு காமினி கொடுத்த அந்த கருப்பு கயிறையும் கையில கட்டிக்கிட்டு அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் எஸ் மேம். காமினி மேடம் இருக்காங்களா? எனக்கு அவங்க 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹே மிஸ்ஸஸ் ராய்டன், நீங்க எங்களோட ஸ்பெஷல் கிளையண்ட். டேசி, ப்ளீஸ் இவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போ. ப்ளீஸ் திஸ் வே மேம். சுனித்ரா, என்ன மேம்? என்ன நீ ஒரு மாதிரி கவலையா இருக்க மாதிரி இருக்கு? இல்ல மேம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டோன்ட் வரி. மோனா. எஸ் மேம். எனக்கு சுனித்ராக்கு ஒரு அழகான மேக் ஓவர் கொடுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இவ ரொம்ப பிரிட்டியா தெரியவா. சரியா? போ. வாங்க. சூப்பர்ப் காமினி மேடம். நீங்க பண்ணது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அட்டகாசமா பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மிஸ்ஸஸ் ராய்டன். வாங்க, நான் வழி அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ so மச். என்னைக்கு மோனா சுனித்ராவுடைய முடியை கட் பண்ணாலோ அன்னையிலேருந்து சுனித்ரா வேலையை பத்தின எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்லவே இல்லை. ஆனாலும் 2-3 தடவை உணர்ந்தாலும் அவ அமைதியா இருந்துட்டா. அப்ப திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு.
யாரு? யார் அது? உங்களை தான் யாருன்னு கேக்குறேன். யார் நீங்க? யார் நீங்க? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுனித்ரா, சுனித்ரா, நீ எதுக்காகமா இவ்வளவு பயந்து போயிருக்க? என்னாச்சுமா? என்னது? என் முடி கொட்டுது பாருங்கம்மா. என் முடி எல்லாம் கொட்டுது. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? இது எப்படி ஆச்சு? எனக்கு தெரியாதுமா. நான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுமா. என்ன கனவு தெரியுமா? அந்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்னு அவ தலைய வாரிட்டு இருந்தா. நான் அவகிட்ட போய் நீ யாருன்னு கேட்ட. அவ எனக்கு பதிலே சொல்லலமா. நான் மெல்லமா அவகிட்ட போய் அவளை தொட்டேன் பாருங்க. அவ திரும்பி பார்த்தா அவளோட முகம் அப்படியே என்ன மாதிரியே இருந்துச்சுமா. அவ தலையில முடியே இல்ல. நான் பயந்து போய் எந்திரிச்சு பார்த்தா என் முடிய கொட்டிட்டு இருந்ததுமா. இங்க கவலைப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கும் பயப்படாத. அது வெறும் கனவுதான். அங்க யாரும் இல்லம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுமா. நீ அந்த பார்லர்ல இருக்கிற காமினிஜி கிட்ட போய் பேசு. அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு சொன்னாங்கல்ல. உனக்கும் கண்டிப்பா அவங்களே ஏதாவது உதவி செய்வாங்கம்மா. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? சரிம்மா, நான் நாளைக்கு அவங்க கிட்ட போய் பேசி பாக்குறேன். கல்யாண பொண்ணு எங்க? நாங்க மருதாணி போட வேண்டாமா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ இப்ப வந்துருவா. I'm so sorry காமினி மேடம். I'm really very sorry. அங்க கொஞ்சம் ட்ரெஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனிவேஸ், நீங்க ரெடி தானே? கண்டிப்பா நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போலாம். கிரேட். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் காமினி மேடம். அதுவும் எங்க அத்தை எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய ஆன்டிஸ் கூட சொல்லிருக்காங்க. அந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட் விஷயத்துல நீங்க தான் பெஸ்டா. Thank you so much. ஹலோ செல்லம். அத்தை, வாவ், எல்லாரும் உண்மையா தான் சொல்றாங்க. காமினி மேடம் உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட் தான். எனக்கு கூட இந்த மெஹந்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. காமினி மேடம், என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தை. சுனித்ராவுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. பொண்ணோட முகத்துல இந்த மாதிரி திடீர்னு பிம்பிள்ஸ் வரது, பொண்ணோட அத்தையோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், பார்லரோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ரூம், அந்த பொம்பளைங்களோட பேச்சு, கூடவே அந்த பார்லர்ல ராத்திரி தெரிஞ்ச அந்த பொண்ணோட ஆத்மா. சுனித்ராவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. காமினி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கிறது தெளிவா தெரிஞ்சது.
சுனித்ரா, இன்னைக்கு ரொம்ப நல்ல லோஷன் வந்திருக்கு. நீ வேணா ட்ரை பண்றியா? ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இல்ல எனக்கு எது வேண்டாம். எனக்கு எனக்கு வேண்டாம். சுனித்ரா, நீ ஏன் வேணாங்கற? மேம், ஓஹோ, அந்த டேசி உன்னோட சீனியர். எவ்வளவு அன்பா உனக்கு லோஷன் போட்டு வரேன்னு சொல்றா, ஆனா நீ வேண்டான்னு சொல்ற. பட் மேம் எனக்கு இஷ்டம் இல்ல. ஓ, அடம் பிடிக்க கூடாது. மேம், போய் உட்காரு. உட்காரு, நல்லா உட்காரு சுனித்ரா. டேசி, சொல்லுங்க மேடம். காமினி மேடம். ஹே மிஸ்ஸஸ் திவான், நல்ல வேலை வந்துட்டீங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க, இன்னைக்கு நான் உங்களையும் ரொம்ப அழகா மாத்திடுறேன். வாங்க. அவ எங்க போயிட்டா? சுனித்ராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காமினி பியூட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லி அவளை யூஸ் பண்றது தெரிய வந்துருச்சு. அது தெரிஞ்ச உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவ போகவே இல்லை. ஆனா பாவம், காலம் ரொம்பவே கடந்து போயிடுச்சு. சுனித்ராவோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிக்கிட்டே இருந்தது. 20 வயசு பொண்ணு திடீர்னு கிழவி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டா. அந்த காமினியோட உண்மையான தொழில் என்னன்னு அவளுக்கு ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசு பொண்ணுங்க தலையிலிருந்து வெட்டப்பட்ட முடியையும் அவங்க நகத்தையும் அவங்க முகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஃபேஸ் பேக்கோட உதவியோட அவங்க வயசையும் அவங்க அழகையும் பறிச்சிடுறாங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப விந்தையா தான் இருக்கும். ஆனா செய்முறையை பயன்படுத்தி இந்த வித்தைய அந்த காமினி அவங்க கிளைண்ட்ஸ் மேல பிரயோகிச்சிருக்கா. அதுல பலியானவ தான் சுனித்ரா. எனக்கு ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சுனித்ரா. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் உன்னை கேட்கட்டுமா? கரெக்டான பதில் சொல்லணும். நான் குணமாகவே முடியாது இல்லம்மா. அப்படி சொல்லாதம்மா. அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. கடவுள் மேல நம்பிக்கை வைமா. அவர்தான் நமக்கு இனிமே உதவி செய்வார். யாரா இருக்கும்? நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. யாருங்க? வணக்கம்மா, என் பேர் ஜீத்து. சுனித்ரா வேலை செஞ்சுட்டு இருந்த பார்லருக்கு பக்கத்துல தான் என் கடை இருக்கு. அம்மா, சுனித்ராவை என்னுடைய தங்கச்சி மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த காமினி இவளுக்கு ஏதோ கெட்டது பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் என் பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது.
அதனால என்னால சுனித்ரா உங்களை சந்திக்க வைக்க முடியாது. ப்ளீஸ்மா, நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது எல்லாமே சுனித்ராவுடைய நல்லதுக்காக தான் நான் செய்றேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆனா என்னால என் பொண்ணை பாத்துக்க முடியும் நான் நம்புறேன். நன்றிப்பா. உன் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து. ப்ளீஸ் அம்மா, நாங்க சுனித்ராவுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கோம். உங்களை நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம், ஒரே ஒரு தடவை அவளை சந்திக்க அனுமதி கொடுங்க. உள்ள வாங்க, வாங்க. வாங்க. சுனித்ரா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சுனித்ரா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாத. இவங்க என்னுடைய பாட்டி. இவங்களுக்கு மந்திரம் தந்திரம் எல்லாத்த பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரியும். நான் உன்னை பத்தி இவங்க கிட்ட சொன்ன உடனே இவங்களே நேரா அந்த காமினியோடைய பியூட்டி பார்லருக்கு போய் அவ அப்படி என்னதான் செய்யறான்னு பார்க்கணும்னு போனாங்க. எஸ் மேம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நானே அந்த இடத்துக்கு போனேன். பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. காமினி பார்லருங்கிற பேர்ல பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்கா. அவ ஒருத்தவங்களோட அழக பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. உதாரணத்துக்கு, யாராவது ஒருத்தருக்கு தலையில முடி இல்லைன்னா அவ மாய மந்திரத்தை பயன்படுத்தி இன்னொருத்தவங்களோட முடிய பிடிங்கி அவங்களுக்கு கொடுத்துட்றா. இது ஒரு சித்த தந்திர வேலைன்னு கூட சொல்லலாம். காமினி உன்ன மாதிரி சின்ன வயசு பொண்ணுங்களை தான் பயன்படுத்திக்கிறா. அப்பதான் உன்னோட அழகையும் வயசையும் பிடிங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. பயப்படாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாது. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற அந்த வழியில நீ போகணும்னா உனக்கு நிறைய தைரியம் வேணும். காமினி மேம். சுனித்ரா, ஐம் சாரி மேம். அது கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. நீங்களே பாருங்க, நான் எப்படி ஆயிட்டேன் பாத்தீங்களா? அதனாலதான் என்னால வேலைக்கு வர முடியல, உங்க போன் கூட அட்டென்ட் பண்ண முடியல. தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க மேம். மேம், எனக்கு இந்த வேலை இப்ப அவசியம் தேவை. ப்ளீஸ் மேம், என்ன மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கோங்க ப்ளீஸ். கண்டிப்பா. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா மோனா டேசி கிட்ட பணத்தை கொடுத்து உங்க வீட்டுல கொடுக்க சொல்லிருப்பேன் இல்லையா? டோன்ட் வரி. உன்னோட இந்த முகத்தோட நிலைமைய கூட நான் சரி பண்ணி விடுறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். என்னோட ஸ்டாஃப்க்கு நான் பண்ண மாட்டேனா என்ன? சரி, நீ போய் வேலையை பாரு. சுனித்ரா மேம், வா, நான் உன்னை வீட்ல டிராப் பண்றேன். இல்ல மேம், நீங்க கிளம்புங்க. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் கிளம்புறேன். ஓகே, பை. பை. ஹலோ,
ஜீத்து சார், நீங்க அங்கதானே இருக்கீங்க? நீ அங்க ஏதாவது ஆதாரம் கிடைக்கதான்னு தேடு. நான் இங்க வெளியில உனக்காக தான் நின்னுட்டு இருக்கேன். பார்லருக்கு யாராவது வந்தா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி. சுனித்ரா, என்ன தேடுற? நான் வேணும்னா உனக்கு உதவி செய்யட்டுமா? என்ன கன்ஃபியூஸ்டா இருக்கல்ல? அந்த ஜீத்து ஏன் நான் வந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறியா? ஏன்னா அவனே வெளியில மயங்கி போய் தான் கிடக்குறான். இப்போ உன்னோட டர்ன். இவளோட நாடகம் நமக்கு புரியாதுன்னு நினைச்சிருக்கா. இவளோட கையில அந்த கருப்பு கை இல்லாதப்பவே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இங்க இருக்கிற எல்லா ஜாரையும் பாத்தியா? இதெல்லாம் சாதாரண ஜார் இல்ல. இதுல இளமையா இருக்கிறதுக்கு அழகா இருக்கிறதுக்கும் தேவையான வழிகள் இருக்கு. என்னால யார்கிட்ட இருந்து வேணும்னாலும் அழகான முகத்தை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் என் வேலை. உன் முடிய வெட்டினா அத மிஸ்ஸஸ் ராய்டனுக்கு கொடுத்துட்டேன். உன் நகத்தை வெட்டினா உன் கை கால்ல இருக்கிற அழகு போயிடுச்சு. ஃபேஸ் பேக்க போட்டு உன் முகத்தோட அழக புடுங்கிட்டேன். இதே மாதிரி மெதுவா மெதுவா உன் வயசு கூட புடுங்கிடுவேன். ஆனா உன்னோட கேஸ்ல நான் இது எல்லாத்தையும் அவசரமா செய்யணும். இதுக்கு முன்னாடி இருந்த ரஞ்சிதா தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா நீ அதை விட ஒரு படி மேல போயிட்ட. ஆனா இனிமே நீ உயிரோட இருக்க மாட்ட. நான் சொல்றது புரியுதா? இவ்வளவு புடிச்சு உட்கார வைங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. இல்ல சுனித்ரா, நீ போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போய. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபேஸ் பேக். எப்படிப்பட்ட ஃபேஸ் பேக் தெரியுமா? இதுக்குள்ள ஒரு பொண்ணோட ஸ்கின் இருக்கு. அவளுக்கு பயங்கரமான தோல் நோய் இருக்கு. இந்த ஃபேஸ் பேக்க உன் முகத்துல போட்டதுக்கு அப்புறம் உன் ஸ்கின்னோட குவாலிட்டிய நான் அந்த பொண்ணு முகத்துல போடுவேன். அவ உன்னை நிறைய பிளஸ் பண்ணுவா. அதனால உனக்கு நிறைய நல்லது நடக்கும். சுனித்ரா, சுனித்ரா, ஹே சுனித்ரா, ஹே காமினி, சுனித்ரா.
சார் 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 எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். சார் அங்க உள்ள ஒரு பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து சார். சார் ப்ளீஸ் சார். சார் அவளை கொன்னுடுவாங்க சார். காப்பாத்துங்க சார். என்ன வாங்க 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 வாங்க. என்ன உடைங்க. ஏய் கதவை தரங்க. சுனித்ரா யாரே சுனித்ரா கதவை தர. சுனித்ரா 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 பாத்தீங்களா? இங்க பாருங்க. பார்லருங்கிற பேர்ல இந்த பொம்பளை பிளாக் மேஜிக் செஞ்சிட்டு இருக்கா. பாவம் இந்த பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இவங்கள புடிங்க. இவங்கள புடிங்க. ஏய் என்னடா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா அவ ரொம்ப அப்பாவியான சின்ன வயசு பசங்களோட அழகையும் இளமையையும் புடுங்கிடுறா. பாருங்க இந்த ஜார்ல தான் அது எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கா. இந்த இடத்துக்கு நெருப்பு வைங்க. இந்த பார்லரே இருக்க கூடாது. நம்மளோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, அழகா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிளாக் மேஜிக்கை இப்ப மட்டும் இல்ல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையிலையும் எல்லா கல்ச்சர்ஸ்லயும் இதை குறிப்பிட்டிருக்காங்க. கிளியோபட்ராவை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிரந்தரமா அழகா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் இந்த பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணதா சொல்லுவாங்க. நம்ம நாட்டை சேர்ந்த பல மகாராணிகளும், குறிப்பா சொல்ல போனா பல ஆர்டிஸ்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இந்த மந்திரம்லாம் உண்மையிலேயே பழிக்கும்னு நினைக்கிறீங்களா? பிளாக் மேஜிக்கால ஒரு மனுஷன் அழகாவும் இளமையாவும் மாத்த முடியுமா? இது டிபேட்டோட சப்ஜெக்ட். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் சொல்றபடி பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களை நாம அண்டாம இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க.